அருணாச்சலேஸ்வரரோட கோவில் வந்து பெருசாயிட்டே இருக்குது. அந்த ரெக்கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வந்து இந்த கோவில வந்து மிகப்பெரிய ஒரு சைஸ்ல வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுருக்காங்க. நீங்க ஜெனரலாவே எந்த கோவில் போய் பார்த்தீங்கன்னா, நான் நெறைய பேர் என்ன கேட்பேன்னா, இந்த கோவில கட்டினது யாரு? பிருகதீஸ்வரர் கோவில் மாதிரி எல்லா ஒரு மன்னன் வந்து கட்டி முடிக்கல நெறைய கோவில. இன்னர் சாங்டம் அந்த நடுவுல இருக்கிற கோவில் இருக்குல்ல, அத வந்து ஒருத்தங்க ஒரு காலகட்டத்தில அது மட்டுமே கும்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. லேட்டர் பீரியட்ல ஒருத்தங்க வந்து அதுக்கு சுத்தி வந்து பிரகாரம் கட்டி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நெறைய சாமியெல்லாம் ஆட் பண்ணி இன்னொரு ஒரு பிரகாரம் வந்திருக்கும். இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கிற கிரிவலம் வந்து 1000 வருஷம் கழிச்சு அதையுமே கோவிலா கன்சிடர் பண்ணி ஒரு காம்பவுண்ட் வால் கட்டி அதுக்கு பின்னாடி எல்லாரும் தள்ளி போயிடும். சோ இது வந்து பெருசாயிட்டே போயிட்டு இருக்கிற ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து ராஜராஜ சோழன் சைடுல இருந்து வந்திருக்குது. அதே மாதிரி வந்து ஆதித்யா ஒன் சோழன். சோ அவங்க கிட்ட இருந்தும் வந்திருக்குது. பாண்டியர்கள் வந்து சோழர்களுக்கு அப்புறம் பயங்கரமா இந்த கோவிலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன தானங்கள் குடுத்திருக்காங்க, என்னென்ன உணவுப் பொருட்கள் வந்திருக்குது அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம அந்த கோவில்ல பார்க்க முடியுது. அண்ட் 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஜஸ்ட் தமிழ் மன்னர்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விஜயநகர எம்பையர் கூட. சோ கிருஷ்ணதேவராயருமே வந்து இங்க கடைசி மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இந்த கிங்டம் சைஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. சோ மல்டிபிள் கிங்டம்ஸ் வந்து திருவண்ணாமலையில வந்து இந்த கோவில எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சோ இவ்ளோ பெரிய ஒரு வரலாறு இருக்குல்ல. எனக்கு என்ன ஃபேசினேட்டிங்கா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போறப்போ நெறைய பேர் வந்து சாமிய கும்பிடுவோம். எனக்கு வந்து அங்க நிக்கிறப்ப எனக்கு என்ன தோணும்னா, இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி என்ன? எவ்ளோ வருஷமா இந்த கோவில் இங்க இருக்கு. நம்ம வந்து ஒரு பில்டிங் குள்ள போய் அத ஃபீல் பண்ண முடியாது. இப்ப நான் நின்னுட்டு இருக்க பில்டிங் பார்த்தீங்கன்னா, 20 வருஷம் பழைய பில்டிங். ப்ராபபிலி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற வீடு வந்து ஐ டோன்ட் நோ 30 வருஷம், 40 வருஷம் மோஸ்ட்டா அபார்ட்மெண்ட்ஸ்ல தான் இருக்கும். நம்ம பழைய தாத்தா பாட்டி வீடுன்னு போனா கூட அது 100 வருஷம் தான். அவ்வளோதான். பட் இந்த கோவில் மாதிரி இடங்களுக்கு போறப்போ இட்ஸ் எண்ட்லெஸ் ஹியூமன் ஸ்ட்ரக்சர்ஸ் கரெக்ட்டா? அதாவது எண்ட்லெஸ்னா நான் என்ன சொல்றேன்னா, ஹிஸ்டாரிக்கலா நம்ம இன்னும் பின்னாடி நெறைய வருஷம் போக முடியுதுல்ல. கண்டிப்பா அதுக்கு ஒரு எண்ட் டைம் ஆரம்பம் ஒண்ணு இருக்கும். நம்ம வந்து ஒரு 1000 வருஷம் முன்னாடி போக முடியறது, 1300 வருஷம் முன்னாடி போக முடியறதுல எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கும். சோ அதெல்லாம் பார்க்கிறப்போ, இது வந்து இத்தனாயிரம் வருஷமா மக்கள் வந்து இத கன்டினியூஸா நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்ணிட்டுருக்காங்கங்கறத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இந்த கார்த்திகை தீபம் வந்து வருஷம் வருஷம் ஏத்துறது இருக்குல்ல கார்த்திகை மாசத்துல. அது 1000 வருஷம் பழமையான ஒரு விஷயம் கன்டினியூஸா நடந்துட்டு இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. சோ அது எல்லாத்தையும் தான் நான் உங்ககிட்ட வந்து கம்பைல் பண்ணி குடுக்கணும்னு நினைச்சேன். கண்டிப்பா நீங்க நெறைய பேர் வந்து திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. அத சுத்தி இருக்கிற அஷ்டலிங்கங்கள் 8 லிங்கம் அது வந்து கிரிவலத்துல இருக்குது. அந்த ஒவ்வொரு லிங்கமும் வந்து ஒரு டைரக்ஷன ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு டைரக்ஷன அதாவது 8 டைரக்ஷன்ஸ் மொத்தம் இருக்குல்ல. நார்த், நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் அப்படி நம்ம சொல்லிட்டே போலாம் கரெக்ட்டா. இது எல்லாமே வந்து அங்க ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஓகேவா? ஒரு லிங்கமா வைக்கப்பட்டிருக்குது. பின்னாடி நெறைய நம்பிக்கைகள் இருக்குது. ரமண மகரிஷி இங்க இருந்திருக்காங்க. எண்ட்லெஸ்ஸா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இங்க வந்து உண்மையிலேயே இங்க சிவன் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட்டிங்ல இங்க சிவன் வரல. இங்க தான் சிவன் வாழ்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவங்க நெறைய பேர் இருக்கிறப்போ, எனக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு தேடணும்னு தோணுச்சு. ப்ராபபிலி இன்னைக்கு உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைச்சிருக்கும். அங்க தான் வந்து அந்த எண்ட்லெஸ் பீம் ஆஃப் லைட் அருணாச்சலேஸ்வரர் வந்து எண்ட்லெஸ்ஸா தோன்றியிருக்காருங்கிறது நம்பிக்கை. அத சுத்தி வந்து பார்வதி வந்து அவர ஹியூமன் ஃபார்ம்க்கு கொண்டு வந்து மலையோட சேர்ந்து ஐக்கியமாயிட்டாங்கங்கிறது நம்பிக்கை. அதனால தான் இன்னைக்கும் நெறைய பேர் அங்க சுத்தி வர்றப்போ நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ கேட்டு என்ன கேட்டு வேண்டி நம்ம சுத்தி வந்தாலும் சிவன் வந்து நம்மளுக்கு ஆசீர்வதிப்பாருங்கிற நம்பிக்கையில வந்து அங்க சுத்தி வந்துட்டு இருக்காங்க.